Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா சக்ஸஸ் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் ஆட் டிஜிட்ஸ். இட்ஸ் அ ஈஸி லெவல் கொஸ்டின். Question பாருங்க, given an integer nums, repeatedly add all the digits until the result has only one digit and return it. So it's very simple. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 38 ஒரு நம்பர் இருக்குதுன்னா we have to add all the digits. அதாவது 38ங்கிற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 8 இருக்குது, ரைட்? ஸோ 3 வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். 3 + 8. 3 + 8 என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 3 + 8 வந்து நமக்கு 11 கிடைக்குது, ரைட்? 3 + 8 is 11. ஸோ 11ல் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? ஸோ 1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் we have 2 digits in 11, ரைட்? ஸோ 11 வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 1 + 1 என்னது? 1 + 1 வந்து 2 ஆகிடும், ரைட்? ஸோ 2ல் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 2ல் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, which is 2. 2ல் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 2. ஸோ அதனால் வந்து we can stop the iteration. ஸோ ஆன்சர் வந்து 2 நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். இட்ஸ் as simple as that. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ we have to solve this question, right? ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டிஜிட்டில் இருக்கிற ஈச் நம்பரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட்டான்னு பார்க்கணும். சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் வந்து நம்ம we have to find a way to add all the digits in the number. Suppose 38 இருக்குதுன்னா இந்த 3 + 8 3 + 8 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தேவை, ரைட்? ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட்டு இப்போ 38 நம்பர் இருக்குதுன்னா 38ங்கிற நம்பரில் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது, கரெக்டாக? 2 டிஜிட்ஸ் இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவை, ரைட்? சப்போஸ் 343 ஒரு நம்பர் இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ? 343ங்கிற நம்பரில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? there are 3 digits. ஸோ 3 digitsன்னு சொல்கிறதுக்கு we have to write a function, right? ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம்னா we can solve this question very easily. Let's get into the code. So it's a very simple question தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து I'm going to declare function. ஸோ length function எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, length function will return the number of digits in a number. ஸோ int num பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ length function என்ன பண்ணணும்னா, it will count the number of digits. ஸோ while num, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா num is equal to num by 10, ரைட்? num by 10 count plus plus. ஸோ ஃபைனலாக வந்து I'm going to return count. It's as simple as that, right? Return count. ஸோ நம்மளோட length function define பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து we have to add all the digits. இப்போ 38 இருக்குன்னா 38 இருக்குன்னா 3 + 8 11. 3 + 8 11. 11 ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும். பேசிக்கலி int addன்னு வச்சுக்கிறேன், ரைட்? int add int num பாஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து I'm going to find the sum. While num, என்ன பண்ண போறேன்னா I'm going to extract the last digit என்னவா இருக்கும்? num mod 10 இருக்கும். num mod 10, right? num mod 10 and sum is equal to sum plus last digit. All right, so it's a very simple logic now. num is equal to num by 10, right? so நம்ம வந்து இப்போ வந்து we have இப்போ நம்மளோட சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்மில் வந்து we have the number of சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம் இருக்குது. இப்போ 38 ஒரு நம்பர் வருதுன்னா 3 + 8 11ங்கிற ஆன்சர் வந்து சம்மில் ஸ்டோராக இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இப்போ வந்து நம்மள வந்து அந்த சம்மை காப்பி பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக ஐம் கோயிங் டு return num, ரைட்? return num. ஸோ பேசிக்கலி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இப்போது நம் வந்து 38 இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகிடும். அதாவது ரிட்டர்ன் நம் பண்ணுறேன். ஸோ நம்மள வந்து இப்போ 11 ஸ்டோர் ஆகிடும், ரைட்? ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரலாம். மெயின் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, மெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா, while length of num, அதாவது லென்த்துங்கிறது ஃபங்க்ஷன், length of num is not equal to 1, நம்ம 1 ஆகிற வரைக்கும். ஸோ பேசிக்கலி வந்து நம்மளோட லென்த் வந்து நம்ம பேஸ் கண்டிஷன் என்னது, நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னன்னா, நம்மளோட டெர்மினேஷன் கண்டிஷன் என்னன்னா, நம்மளோட லென்த் வந்து 1 ஆகிற வரைக்கும் we have to execute this while loop, right? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, we can just say num is equal to add of num. addங்கிறது ஃபங்க்ஷன் we just declared. ஸோ ஃபைனலாக we can just return num. புரியுது நம்புறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா we have one edge case. அந்த edge case என்னன்னா, சப்போஸ் நம்மளோட நம்பர் வந்து 0 இருந்துச்சுன்னா அது ஒரு edge case. சப்போஸ் நம்மளோட நம்பர் வந்து 0 இருந்துச்சுன்னா
நம்ம இப்போ எழுதிக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா we will get time limit exceeded error. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா if the number is 0 we can just return the output as 0. If num is equal to 0, return that particular num. அதாவது 0 return ஆகிடும். return 0. Alright. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. let me submit and check. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் a very simple question தான். I hope you understood how we approach this question, right? So it's a very simple question. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா you can comment below, right? So thanks for watching. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.